ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு யுவர் ஸ்ட்ரீம்ஸ் சாய்ஸ். இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி உளுந்து பால் கொழுக்கட்டை. இது செய்யறதுக்கு வெள்ளை உளுந்து அப்படி இல்லைன்னா கருப்பு உளுந்து எடுத்துக்கணும். இதை 2 முறை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இதை வாஷ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு 10 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கணும். இது நல்லா ஊறின பிறகு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து குக்கரை மூடி வச்சிடணும். 3 விசில் வரும் வரை வெயிட் பண்ணி குக்கரை திறந்துக்கலாம். மூணு விசில் வந்தாச்சு. இப்போது குக்கரை திறந்துக்கலாம். உளுந்து நல்லா வெந்திருக்கு. இப்போது இதை ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக இருந்தால் எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட வேண்டாம். தண்ணி இல்லாமல் இருக்கிறதுனால நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கணும். உளுந்து பால் தயாராகிடுச்சு. இப்போ இதை பயன்படுத்தி பால் கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். 100 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். இதில் 1/2 டம்ளர் தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். வெல்லம் கரையிற வரை கொதிச்சா போதும். வடிகட்டி அதை எடுத்து வச்சுக்கணும். 100 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கணும். இதில் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி மிதமான சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும். மாவு நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். கைகளில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கணும். உருட்டி எடுத்து வச்சுருந்த கொழுக்கட்டைகளை கொஞ்சம் நேரம் ஆற விடணும். இது கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு இதை வேக வச்சுக்கலாம். பேனில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். கொழுக்கட்டைகளை வேக வைக்கிறதுக்காக தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு இதில் உருட்டி எடுத்து வச்சுருந்த கொழுக்கட்டைகளை சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இதை சேர்த்துட்டு 5 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுக்கணும். இப்போது இது நல்லா வெந்துருச்சு. இதில் வடிகட்டி எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்ததும் இது கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதித்த பிறகு இதில் அரைச்சி எடுத்து வச்சுருந்த உளுந்து பாலை இதோட சேர்த்துக்கணும். உளுந்து பால் சேர்த்ததும் இது நல்லா கெட்டியாயிடும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஸ்கில்லட்டில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்த தேங்காயை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பால் கொழுக்கட்டை கொதித்து வந்த பிறகு இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கணும். இது லேசாக கொதித்து வந்ததும் இதில் வறுத்து எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கணும். சுவையான உடலுக்கு ஆரோக்கியமான உளுந்து பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.